மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்று நட்புலரி ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மற்றும் 9th சென்ஸ் இணைந்து வழங்கும் இந்த இணைய வழி பயிற்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று இன்றைய ஆளுமை திரு சூரியநாராயணன் சார். கல்வித்துறையில் பிரின்சிபலாக இருக்கும் அவர் ஒவ்வொரு மாதமும் நட்புலரியில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வருகிறார். பல தளங்களில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் பயிற்சியிலும் அவர் பங்கேற்று தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகிறார். அந்த வகையில் இன்றைய தலைப்பான தலை என்ற தலைப்பில் தன்னுடைய பேச்சை வழங்க வந்திருக்கும் திரு சூரியநாராயணன் அவர்களை வரவேற்று தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ ஒரு சில கேள்வியோட நான் ஆரம்பிச்சிடுறேன். எல்லாருக்கும் இந்த மெசேஜ் பாக்ஸில் மெசேஜ் போகிறதுக்கு பரிச்சயம் தானே. இன்னைக்கு கொஞ்சம் கேள்வி பதிலோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை செக் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் மெசேஜ் பாக்ஸில் உங்களுடைய பெயரை மட்டும் எனக்கு டைப் பண்ணி போடுங்க, நான் பார்க்குறேன். ஆரம்பத்திலே பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு வேலை கொடுத்துட்றேன். வீரசேகரன், நன்றி சார். சிவக்கணி மேடம், நன்றி. அருணகிரி சார், நன்றி. ரம்யா மேடம், ஸோ இன்னும் சில பேர் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. மியா கமல்ராஜ், ஓகே. நல்லது. ஏன் இதை கேட்குறேன்னா, இன்னைக்கு சில கேள்விகள்லாம் டிஸ்கஷன் மோடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே, நம்ம செஷனில் வரலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆனால் என்ன தலைப்பு கொடுப்பாரு நம்ம ஃபவுண்டர் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதே கியூரியாசிட்டி தான் எனக்கும் இருந்தது. ஸோ அதில் பார்க்கும்போது 1ஆம் தேதி பார்க்கும்போது தலை அப்படின்னு போட்டிருந்தாப்புல. தலைன்னு போட்டிருக்காரு. ஆல்ரெடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் குட் பேட் அக்லின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ தலைன்னு கொடுத்துருக்காரு. ஒருவேளை நம்ம ஃபவுண்டர் அஜித் நடிகருடைய தீவிர ரசிகராக இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவரை டிஸ்கஸ் பண்ணி அப்பப்போ இதாக பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. பட் நானும் அந்த பேசிக்கோடு ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்மளுடைய உடல் பாகத்தில் தலை எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஏதாச்சும் ஒரு வரியில சொல்ல முடியுமா? என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம் சொல்லுவாங்க. என்ஜான்னு எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது, ஆனா சிரசை பிரதானம் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகும். அப்பா, தேங்க்யூ சார். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போட்டு நமக்கு என்ன பிரச்சனை? ஓகே, தேங்க்யூ. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன மூலம் என்ன. ஓகே, நம்முடைய உடம்பை என்ஜான் உடம்பு தான் சார். நம்முடைய கையால் பார்த்தாங்க என்ஜான் உடம்பு. அது தலையும் சேர்த்தா தலையை சேர்க்காமலாம் எனக்கு தெரியல. சரி, அப்போ இந்த தலை ஓகே, தலையில இருக்கிற பிரெயின் மூளை இம்பார்ட்டனா, இல்லை உடம்புல இருக்க ஹார்ட் இம்பார்ட்டனா, இல்லை உடம்புல எந்த பாகம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் இப்போ டிஸ்கஷன்லாம் வரல. பட் மேபி இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கலாம், இல்லை வர ட்ரெயினர்ஸ் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, தலை அப்படிங்கும்போது ஒரு உடலுக்கு தலை இம்பார்ட்டன்ட். அது நமக்கு அதில் யாருக்குமே ஒரு மாற்று கருத்து கிடையாது. பட் அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒரு தலைவன் எவ்வாறெல்லாம் இருந்தா
அந்த துறைக்கு நல்லது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில கிளிப்ஸு, இந்த படங்களில் வந்த கிளிப்ஸை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. டைட்டானிக் படம் எல்லாருமே பார்த்துருப்போம். இல்லை பார்க்கலனா கூட அதோடைய கதையோட நம்ம வந்து கேட்டிருப்போம். அந்த படத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த படம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரே ஆட்டமா ஆடி ஜாலியாக விளையாண்டு வச்சு செஞ்சு அப்புறம் கப்பலில் ஏறி ஏறதுக்கப்புறம் கூத்து கும்மாளம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அந்நியாரம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சரை காமிப்பாங்க, கப்பலை காமிப்பாங்க, சாப்பாடை காமிப்பாங்க, டான்ஸ் ஆடுறதை காமிப்பாங்க, எங்கிட்டு சண்டை போடுறதை காமிப்பாங்க, விளையாடுறது எல்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க. பட் அந்த பனிப்பாறையில் மோதுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பதான் வந்து அந்த கப்பலோட கேப்டனை போயிட்டு போய் அணுகுவாங்க. ஸோ அப்போ ஒரு கப்பலுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வரும்போது, ஏதோ டிசிஷன் மேக்கிங் வரும்போது யாரை போய் அணுகுறாங்கன்னா, அந்த கப்பலுடைய கேப்டனை தான் வந்து தேங்க்யூ சார், கேப்டனை தான் வந்து அணுகுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கேப்டன் அப்படிங்கிற ரோல், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து பிரதானமா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காண்டி தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். அதே மாதிரி இப்போ பாகுபலி அப்படின்னு படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், மேக்சிமம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. அதில் வந்து அந்த ஒரு பெரிய படை போருக்கு வர போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஒற்றன் சொல்லும் போது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் வைக்க போகிறோம்னு சொல்லி டிஸ்கஷன் வரும். அப்புறம் வந்து போர் ஆரம்பிச்சு ஒரு சில நிமிடங்கள்ல வந்து அவங்க தாக்கி இந்த ஹீரோவுக்குரிய நாட்டுடைய கொடியில ஒரு தலையை வந்து மேலே ஏற்றிடுவாங்க. ஒரு தலையை மட்டும் அந்த கொடி மேலே ஏற்றினோடனே அப்படியே இந்த ஹீரோக்கள் இவங்களுடைய படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். ஸ்டாப் ஆகி அப்படியே நின்னோடனே அந்த இடத்துல அந்த ஹீரோ ஒரு சைடு எடுப்பார், எது மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தலைவன் வந்து அந்த ட்ரூப்புக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, இதுதான் இது, நம்ம அடுத்து நம்ம இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்பீச் கொடுத்தோடனே திருப்பி அடிப்பாங்க வாங்க. பயங்கர அந்த அந்த இடம் எது மரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பேசுறது. ஸோ அப்போ அந்த இடத்துல தலைவன், அந்த ஒரு போர்க்களத்துல தலைவன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த போர்க்களம் அப்படின்னு பேசும்போது அந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம்னா, அவங்க சண்டை போட்டு நேராக போய் அந்த தலைவனை தான் தாக்குவாங்க. தலைவன் இல்லாத கூட்டம் எதுக்குமே உதவாது. தலைவனை அடிச்சிட்டோம்னா அந்த நாட்டை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்குரிய அர்த்தமே இருக்குது. ஸோ இது மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இன்னொரு மூவி சொல்கிறேன். அதில் என்னன்னு பார்த்தோம்னா, நாட்டாமை படம் ரொம்ப ஃபேமஸான படம். ஸோ அந்த நாட்டாமையுடைய ட்ரோல், அந்த ஊருக்கு வந்து என்ன ஒரு தீர்வு வேணுனாலும் நாட்டாமட்ட கிடைக்கும். நாட்டாம வந்து ஒரு நடுநிலைமையா இருப்பார், நேர்மையா இருப்பார், நீதி அந்த வசனமே இன்னை வரைக்கும் எல்லாரோட காதுலையுமே ஒலிக்கும். நீதிடா, நேர்மடா, நியாயண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் சினிமாக்களை காமிக்கும் போது அதை நம்ம வந்து சினிமாவாவே பார்த்துட்டு போயிடுறதுனால, அந்த காலத்துல, அதாவது அந்த காலத்துல வந்து சினிமாக்கள் நல்ல ஒரு ஒழுக்கங்கள் வந்து மக்களுக்கு பறைசாற்ற விதமா இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்குள்ள சினிமாக்கள் மீடியாக்கள் தவறுதலா வர்றதுனால அதையுமே இவங்க இதுதான் நல்லது போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து எடுத்துட்டு ஒரு தவறான வழியில போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இதையும் நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொருத்தங்க போட்டிருக்காங்க, எனக்கு சரியா டிஸ்பிளே ஆகல. சிங்கத்துக்கு வாளாக இருப்பதை விட இன்னொன்று கமெண்ட்ல போட்டிருக்காங்க, இருப்பதை விட எறும்புக்கு தலையா இருப்பதை பெருமை. கண்ணன் ராஜன் சார், தேங்க்யூ சார். ஸோ சிங்கத்துக்கு வாழா இருக்கிறத விட எறும்புக்கு தலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தலை
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த ஹெட் ரோல், ஒரு தலைவன் ஒரு முன்னெடுத்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரோல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது சில போராட்டங்கள்லாம் நடக்கும். அந்த போராட்டங்கள்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தலைவன தான் போய் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா, அவங்ககிட்ட தான் என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எல்லா ஃபாலோவர்ஸையும் போய் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மாரி இன்னொரு படம், சில படங்கள் ரொம்ப ரொம்ப படம் வச்சுக்கலாம். இந்த கிட்னாப்பர்ஸ், இந்த ஹைஜாக்கர்ஸ் இவங்கலாம் யாராச்சும் கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இல்ல ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ, இல்ல கவர்மெண்ட்ல இருந்தோ தொடர்பு கொள்றதுக்கு நான் யார் கூட பேசணும்? அப்ப அந்த குரூப்போடைய தலைவன்ட்ட நான் பேசணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் தான் பார்ப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் ஆன ஒரு எக்ஸாம்பிள். பட் இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில அதையும் நாம நான் உங்களுக்கு அத சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் குடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு நெகட்டிவான ஒண்ணு. பட் இருந்தாலும் நம்மலாம் ட்ரெய்னர்ஸு, லீடர்ஸு அப்படிங்கிறனால அவங்களுடைய மத்தியில இத நான் வைக்கிறேன். பட் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில இத நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் நீங்க லீடர்ஸ்ங்கிறனால நான் இத உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ அப்ப அந்த ஹைஜாக்கர்ஸ்ட்ட போயிட்டு யார்ட்ட போயிட்டு இவங்க பேசுவாங்க அப்படின்னா, அதோட தலைவன்ட்ட மட்டும் தான் பேசுவாங்க. இல்லன்னா தலைவன் யார ஸ்பெசிஃபிக்கா நீ இத லீட் பண்ணு அப்படின்னு சொல்லி வைக்கிறானோ, அவகிட்ட தான் பேசுவாங்க. ஒரு போராட்ட குழு. இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாச காலமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு துறையிலும் போராட்டம். அதுக்கு ஒரு தலைவர். அப்ப கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? நான் சமரசம் பண்றேன்னா, அவங்கட்ட தான் போய் அத கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அது மாரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதுலலாம் ஒரு தலைவன் எப்படி அ அதுல தலைவன் வேணுமா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். அ மொத அ நம்ம உடம்பு நம்ம முதலே பார்த்துட்டோம். முதலே பேசிட்டோம். உடல்ல தலை இல்லாம இருக்கக்கூடாது. 2வது ஒரு நாடு. ஒரு நாட்டுடைய ஒரு நாட்டுக்கு தலைவன் இல்ல. இதுங்க நம்ம இல்லங்கிறத சரியா இல்ல அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்லாம இருக்கலாம். இல்ல இருந்தும் இல்லாம இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுடைய மீம்ஸ்ல சொல்லப்போனா மிச்சர் பாய்ஸ் அப்படின்னு சில பேர சொல்லுவாங்க. இருக்காங்க. ஆனா இல்ல. அப்படின்னு ஒரு மீம் போட்டு இன்றைய தலைவனை எப்படிலாம் கொச்சப்படுத்த முடியுமோ, அப்படிலாம் இன்னைக்கு மீடியாக்கள் மூலியமா கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. பட் நான் அத கொச்சப்படுத்த விரும்பல. பட் இப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானு சொல்ல வந்தேன். ஸோ அப்போ ஒரு நாட்டுடைய தலைவன் சரியில்ல அப்படின்னா என்ன ஆகும்? அது மாரி நீங்க சொன்ன மாரி சிங்கத்த பத்தி பேசுனாங்க. ஒரு காட்டுடைய தலைவன் இல்லன்னா என்ன ஆகும்? ஒரு என்ஜிஓவோட தலைவன் என்ன ஆகும்? ஸோ ஒரு நாட்டுடைய தலைவன பத்தி பேசும்போது, நமது நாட பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் கிட்ட நம்ம நாடு இருக்கும்போது, எல்லாத்துக்கும் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்தது. எல்லாரும் அங்கங்க ஒன்று இடத்துல புரொடெஸ்ட் பண்ணாங்க, எதிர்த்தாங்க, வச்சாங்க, செஞ்சாங்க. ஸோ அப்பல்லாம் நமக்கு அந்த சுதந்திரம் தாகம் வரல. ஐ மீன் தாகம் இருந்தது. அதிகமான அந்த ஒருங்கிணைப்பு இல்ல. அத ஒருங்கிணைச்சு கொண்டு அத லீட் பண்றதுக்குரிய ஆள் இல்லாம இருந்தது. அப்ப நமக்கு அந்நேரம் இன்னைக்கு தேசப்பிதா, ஆ ஹெட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாத்மா காந்திஜிய எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப அவர் மூலியமா ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அங்கங்க அப்படியே ஃபார்ம் ஆகும்போது, அப்ப அவர தலைவனா எடுத்து லீட் பண்ணி, ஸோ அப்போ ஒரு சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு லீடர் உருவாகுறாரு. ஸோ அப்ப அங்க ஒரு லீடர் உருவாகும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்து வேலைகள் என்ன நடக்கணும்? ஸோ ஒரு விஷன் யார் கொண்டு வர்றாருன்னா, அந்த தலைவர் கொண்டு வர்றாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குறாரு. நான் இவ்வளவு சொகுசா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மக்கள பார்க்கும்போது எல்லாம் ஆண்டியா உட்கார்ந்துருக்கான். நான் இனிமேல் இந்த கோட்டு சூட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோவணத்தையும், அந்த துண்டையும் போட்டு தான் கடைசி வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது, சும்மா பேச்சா இல்லாம, செயல் வீரரா காட்டுனவர் மகாத்மா காந்தி. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம அவருடைய ரூவா தாள் எல்லாருக்கும் நம்ம வச்சிருக்கோம். ஹெட் ஆஃப் த நேஷன் வச்சிருக்கோம். தேசப்பிதா எல்லாமே.
ஸோ அப்போ ஒருத்தரை போட்டுடுறாங்க அப்படின்னா சும்மா மட்டும் போட்டுறது கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய விஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய செயல்பாடு மற்றவங்களை என்ன செய்ய வைக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து பள்ளித்துறையில் இருக்கிறேன், ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் இல்லாத ஸ்கூல் எப்படி இருக்கும்? வேலை நடக்கும், அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அங்கே வந்து டைரக்ஷன் இருக்குமான்னா இருக்காது. டீச்சர் வருவாங்க போவாங்க, பிள்ளைங்க வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் காலேஜ்லையும் ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கெலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. பட் இல்லை அப்படின்னா அந்த டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. முதல்ல நான் இந்த டைட்டானிக் கப்பல் சொன்ன மாதிரி தான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃபீஸஸ் இன்னைக்கு ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு ஒரு டீம் லீடு, ஒரு ப்ராஜெக்ட் லீடு எடுத்து பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன், வேலையை எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்குள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க கம்பெனிஸ்லாம். இட் இஸ் ட்ரூ. அகெயின் 40+ ஆளுகளை வந்து கம்பெனி தேடிட்டு இருக்குது. ஏன்னா தே ஆர் டெடிகேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. 40+ உள்ளவங்க, ஒய் ஜென்ரேஷன் இருக்கவங்க எல்லாரும் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவடேஸ் மெனி ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் ரெக்ரூட்டிங் 40+. மேபி இட்ஸ் மேல் ஆர் ஃபீமேல், அது பிரச்சனை இல்லை. பட் அவங்க எண்ணங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபேக்ட்ரி ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி, முக்கியமாக நம்மளுடைய ஃபேமிலி, ஒரு தலைவன் ஒரு தலைவி இல்லாத குடும்பம் எந்தெந்த மாதிரிலாம் போயிருக்கு, ஐ மீன் சரியில்லாத தலைவன் தலைவியோ சரிதான், இல்லை அங்கே தலைவன் இல்லாத இடமோ தான். அப்போ அவங்களுடைய குடும்பங்கள் எந்த மாதிரிலாம் சிதைஞ்சு போய்கிட்டு இருக்கு, நம்ம இன்னைக்கு கண்கூட நம்ம வந்து ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு ஆர்மி ட்ரூப்ல வந்து ஒரு தலைவன் இல்லை, சரியில்லை, ஒரு போர்க்களத்தில் இறந்துட்டாரு அப்படின்னா அடுத்து இன்னொருத்தர் ரோல் எடுத்து அந்த வேலையை வந்து பார்ப்பார். இல்லைன்னா அந்த டீம் வந்து கோட் ஆகாது. ஸோ இதே மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போது, ஏன்னா இங்கே ரொம்ப நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸில் வந்து ஒருத்தர் லீட் எடுத்து பண்ணலை அப்படின்னா அது நடக்காது. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணால் அவங்களோட தலைவன்னு ஒத்துக்குருவோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள். இப்போ நம்ம எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்? ஓகே ஃபைன், எத்தனை பேர் இருக்கிறோம் அதாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட சேட் பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சொல்லணும்னா சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை. சேட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி தான் போகணும், ஏன்னா டைப் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கலாம். நம்ம பேசிடுவோமே, டக்கு டக்குன்னு நம்ம மணி 48 தான், அதை பேசிடலாம். இப்போ நான் ஒரு 3 கேள்விகள் உங்களுக்கு வைக்கிறேன். அதில் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா டக்குன்னு சொல்லிக்கலாம். அஸ் அ ஹெட்டா, மேபி இங்கே வந்து ட்ரெயினர் இருக்கலாம், டாக்டர் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ஹெட்டாக இருக்கலாம், எதுவாக நீங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் இருக்கிற இதில் நீங்கள் ஹெட்டாக இருந்து ஐ எம் குட் அட், நான் இந்த விஷயத்தில் நல்லா இருக்கிறேன், இல்லை நல்ல முறையில் நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னா எந்த விஷயமா இருக்கும்? ஏதாவது ஒரு பாயிண்ட் கிறிஸ்டல் கிறிஸ்பா சொல்லலாமா? Approachable. My team members can approach any leader, not only any leader, approachable. Like அவர்கிட்ட போய் கேட்கவே முடியாதுப்பா, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அதுவும் இல்லாமல் நம்ம எதுவும் டவுட்னா கேட்கலாம், அமிக்கபிளாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல். அப்ரோச்சபிள். தேங்க்யூ சார். வேற ஒரு நபர்? ஓ, ட்ரஸ்ட்ஃபுல். ஓகே, தேங்க்யூ.
ஒரு டீமா ஒர்க் பண்றச்ச கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். பீப்புள் மேனேஜ்மெண்ட் அந்த இதுல சிறப்பா இருந்தா தான் டீமா ஒர்க் பண்ண முடியும். ஓகே ஓகே வெரி குட். டீம் மேனேஜ்மெண்ட் வேணும் அந்த இடத்துல. டீம் லீடர் என்பவர் கேட்கும் கேள்வி திறமையான ஒரு பதிலை கொடுப்பதுதான் டீம் லீடருடைய கடமை. ஓகே திறமையான ஆன்சர் எனக்கு வேணும் அவங்ககிட்ட இருந்து. ஓகே சூப்பர். எம்பத்தி இருக்கணும். எம்பத்தி அதாவது டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஹெல்த்தியா இருந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு அந்த ஒரு திங்கிங் வேணும். அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகும். எம்பத்தி. தேங்க்யூ சார் ஃபார் த வேர்ட் எம்பத்தி. மணி ஹேண்ட்லிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மணி ஹேண்ட்லிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் பொறுப்போட அவங்க பணத்தை கொடுத்து இவரை நம்பலாங்க அப்படின்னு தலையை நம்பி இந்த மணி ஹேண்ட்லிங்க்கு உண்டான பொறுப்பையும் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். இல்லை சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஸோ ஒரு 7 பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஸோ இப்போ வந்து தலைவனாக இருந்தால் நான் இதில் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து இன்னொன்று, இப்போ ஆஸ் அ ஹெட்டா நான் ஒரு பிஸ்னஸ் ஹெட்டா இல்லை ஒரு ட்ரெய்னர் ஹெட்டா இல்லை என்னுடைய எம்ப்ளாயி வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஹெட்டா இல்லை வீட்டோட தலைவன் தலைவியா, நான் இதை கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கு இல்லை, பட் ஆனால் சாரி இந்த விஷயம் என்கிட்ட இருக்குது, அதில் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தில் உங்களை நீங்கள் ஆஸ் அ ஹெட்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கிருவீங்க, இம்ப்ரூவ் பண்ணால் என்னோட பொசிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன். ஓகே. நாலேஜ் அக்கார்டிங் டு நம்மளுடைய துறைகளில் இல்லை நம்ம எந்த துறையில் ட்ராவல் பண்ண போகிறோமோ அதில் நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. அட்டெண்டிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகே. ரெடி டு அக்செப்ட் ஆன் ஆப்போசிட், ஈவன் ஆப்போசிட் டு மை ப்ரிஜுடிஸ். என்கிட்ட ஒரு கருத்து இருக்குன்னா அதுக்கு எதிர்ப்பான கருத்து வந்தால் கூட ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட் இன் அ ரீசனபிள் வே அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் சார் அதில். ஓகே ஓகே வெரி குட். இன்னைக்கு இந்த அக்செப்டன்ஸு வந்து இல்லாத காரணத்தினால தான் ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ஸ்லாம் வருது. இன்னொன்று அக்செப்டன்ஸ் ஏன் இல்லை அப்படின்னா, அந்த இதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க, 3வது நபர் சொன்னது பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒரு செஷன் இருக்குது. நான் ரொம்ப இடத்துல எடுத்திருக்கேன் அந்த செஷனு. ஜென்ரேஷன் கேப். பீப்புள் வந்து 4 வகையாக இருப்பாங்க, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னென்ன ஜென்ரேஷன்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இவங்க இதுக்கு தான் நம்மகிட்ட பேச வர்றாங்க, இதுதான் பேசுவாங்க, இவன் இப்படி தான் இருப்பாங்க நம்ம அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ஏன்பா அப்படி பேசுகிறான், இவன் ஏன்பா இப்படி பேசுகிறான் அப்படின்னு கேள்வி வராது. அவன் அப்படி தான் பேசுவான். ஸோ நாம் அதை எடுத்து எப்படி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. தேங்க்ஸ் சார் ஃபார் தட் வேர்ட். வேற எந்த விஷயத்துல யாரு உங்களுடைய நீங்க ஹெட்டா இருக்கிறதுல ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? We should always stay updated as per the current trend, sir. Update. Thanks, madam. Update. We want to update, otherwise we will be outdated. Thank you. வேற இருக்கா ஏதோ? அடுத்த ஒரு லாஸ்ட் கேள்வி. ஒரு தலைவன் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய கருத்து அமைய வேண்டும். ஏற்றுக்கொள்ளும்படி கன்வின்ஸ் பண்ற மாதிரி நம்ம இருக்கணும்.
கம்பல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதை ஏன்னா கன்வின்ஸ் பண்ணி எடுத்து செஞ்சா மட்டுமே தான் அது உள்வாங்கி அவங்க இன்ட்ரெஸ்டோட எடுத்து செய்வாங்க. இல்லைன்னா சொல்லிட்டாங்களே அப்படின்னு செய்யணுமே அப்படின்லாம் இருக்கும். தேங்க்யூ சார் ஃபார் தட் வேர்ட். கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அது இருக்கணும். கிளியர் கம்யூனிகேஷன் இல்லை மறைச்சு மறைச்சு பேசுவார். இவர்கிட்ட சொன்னோம்னா நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஸோ அதனால இல்லைப்பா இவர் வந்து எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். தப்புனா தப்புன்னு சொல்லிடுவாரு, ரைட்டுனாலும் அந்த இடத்துல கூட்டு பாராட்டிடுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கில் நமக்கு கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி முக்கியமாக. இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சியை வந்து இன்னைக்கு உள்ள ஜென் ஜென்ரேஷனும் அல்ஃபா ஜென்ரேஷனும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு தெரியணும், எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது தான் அவங்க மத்தியில் நாமளோ இல்லை அந்த இடத்துல இருக்கவங்களோ ஒரு நல்ல பேர் வாங்க முடியுது. இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போயிடுறாங்க. அது மூலியமா அந்த டீமுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து வருது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இதுவும் எனக்கு முதல் கேள்விக்கு ஒரு 7 நபர்கள், 2வது கேள்விக்கு 7 நபர்கள் வந்து பதில் கொடுத்துருக்கீங்க, நன்றி. கடைசியா ஒண்ணே ஒன்று, இது எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் வாங்கணுமான்னு தெரியல, பட் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பவர் ஆஃப் வேர்டு வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஷுட் ஸ்டாப் டூயிங் அஸ் அ ஹெட்டா நான் இதை நிறுத்தணும், என்னோட ஆக்டிவிட்டீஸில் நான் இதை நிறுத்தணும் அப்படின்னா எதை நீங்கள் நிப்பாட்டுவீங்க? நான் சொல்றது கொஞ்சம் சிரமம் தான். நம்மிடம் கேட்கும் கேள்விகளுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் பதில் கூற வேண்டும். ஓகே, தேங்க்யூ சார். உங்களோட பதில் சுருக்கமாக இருந்தது, நன்றி. தேங்க்யூ. ஸோ கிறிஸ்டல் கிறிஸ்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ சார். அட்வைஸ் டு அதர்ஸ் சார், அவங்களுக்கு அறிவுரை கூறுங்க. ஈகோ சார். கோபப்படாமல் இருப்பது, பார்ட்டிசிபேஷன், அதாவது கேட்கறது, லிசனிங். கோபப்படுறத குறைச்சிக்கணும். லிசனிங்கா? ஓகே ஓகே. வேற சார், வேற யாருக்கும் அந்த மாதிரி? ஏன்னா நம்ம வார்த்தையை நம்ம சொல்லும் போது நம்மகிட்ட இருந்து அந்த ஸ்கில் போன மாதிரியே நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ அதை நினைச்சு நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். இங்க வந்து பண்ணா கூட கிரிட்டிசைஸ். ஓகே ஓகே, வெரி குட் ஆன்சர். கிரிட்டிசைஸ். நான் சும்மா தாங்க சொன்னேன், ஆனா அது இப்படி ஆகி போச்சுங்க. ஏன்னா சும்மா சொல்றதுக்கு we are not in that position, we are having that responsibility. ஏன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்க போய் தான் அவங்க நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்றாங்க, நம்மளை நம்பி வர்றாங்க. ஸோ அவங்கள நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அந்த அந்த நபரை நம்ம இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். ஸோ அதை பார்த்து இன்னொரு நபரும் நாளைக்கு நம்மளையும் இந்த மாதிரி சொல்லுவாங்களே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. வேற எது இருக்கா? ஓகே, ரைட். ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். பிஃபோர் தட் ஒன் இதை கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ அஸ் அ ஹெட்டாக நம்ம எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், நான் இதில் பெஸ்ட்டாக இருக்கேன், இதில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இதெல்லாம் நான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3லேருந்து 7 நபர் வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் த இன்ட்ராக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு காமெடி நம்ம சீன் பார்த்துருப்போம், ஒரு வடிவேலும் ஃபோன் பேசுகிற காமெடி. ஒருத்தர் அந்த டெலிஃபோன் பூத்தில் ஒரு பால்டு ஹெட், ஒரு சொட்டத்திலையா ஒருத்தர் இருப்பார், அவர் மூஞ்ச மூடி படுத்திருப்பார். வடிவேல் வந்துட்டு எங்கடா மூஞ்ச காணோம் அப்படின்னா, இருக்கு இருக்கு அப்படின்னு டக்குனு மூஞ்ச காமிப்பார். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து தலையை வந்து அந்த இடத்துல காமெடியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து அது தலை வந்து அந்த டெலிஃபோன் பூத்துக்கு அந்த தலை தான், அவர் தான் இன்சார்ஜ், அவர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க.
பட் அது ரொம்ப இடத்துல வந்து நம்ம காமெடி சீனை வந்து காமெடியாவே எடுத்துட்டு போயிருமே ஒழிய, அதுல என்ன லெசன் இருக்குது, என்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத நம்ம ரொம்ப இடத்துல வந்து அ கவனிக்கிறதே இல்ல. இப்பல்லாம் காமெடி சீனே வர்றதே இல்ல. எல்லாமே வந்து டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் ஜோக்ஸா தான் வருது. ஸோ அதெல்லாம் வந்து இசட் ஜென்ரேஷன் என்ஜாய் பண்றாங்களே ஒழிய, அ இசட்டு சாரி ஒய்இ அப்புறம் அதுக்கு கீழே எக்ஸ் இதெல்லாம் போகும்போது வி ஆர் நாட் என்ஜாயிங். பட் வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இப்போல்லாம் சினிமாக்களுக்கு எங்கேயுமே நம்ம நான்லாம் போகிறதே கிடையாது. ஸோ எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு இப்படி கிளிப்பிங்ஸ் பார்க்குறது மட்டும்தான் உண்டு. ஸோ ஓகே, வில் கம் டு த அகெயின் த தலை. ஸோ தலை அப்படின்னு எனக்கு அந்த அகெயின் முதல்ல வரேன் நான். அந்த 1ஆம் தேதி டாபிக் தலை அப்படின்னு பார்த்தோன்னே சரி, நம்ம தலைவர் அஜித்தை பற்றி எதை பேச போறாரு கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். பட் நான் அன்னைக்கு கால் பண்ணேன். அஹ் என்ன தலைவரே தலைன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வந்து நம்மளுடைய பாடியில் வந்து தலை எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது மாதிரி தான், அதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சேன், என்னடா இது இது எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரிலாம் டாபிக்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு சார், எனக்கே திடீர்னு தான் யோசனை வந்தது, டக்குன்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு உள்ள தலை ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஆஃப்டர் த கொரோனா மெனி கண்ட்ரிஸ் ரொம்ப கண்ட்ரியுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸே இறங்கி போச்சு, விலைவாசி கூடி போச்சு. இன்னும் சில நாடுகளில் போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஈராக் மேலேயும் சண்டை வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு தலைவனோ இல்லை மற்ற ஒரு தலைவனோ எப்படிலாம் வந்து முடிவெடுக்கிறாங்க, முடிவெடுக்கும் போது அந்த நாட்டுக்கோ இல்லை மற்ற நாட்டுக்கோ என்ன ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு தலைவன் இருக்கக்கூடாது. அப்போ அந்த தலைவன் கையில் என்ன கிடைச்சா என்ன ஆகும்? நீ யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பில்கேட்ஸ்ட இருக்க பணமோ, அதானிட்ட இருக்க பணமோ, அம்பானிட்ட இருக்க பணமோ, அதே பணம் யார் கையில் இருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டாடா நிறுவனத்தையும் அவ்வளோ பணம் இருக்குது, அம்பானி நிறுவனத்தையும் அவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் யாருக்கு யார் மூலியமா எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கே தெரியும். டாடா நிறுவனத்தின் மூலியமா தான் வந்து அதிகமான நபர்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சேரிட்டி ஃபண்டோ இல்லை அவங்களுடைய டோட்டல் டேர்ன் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய சொத்து மதிப்புன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இவங்க ரிலையன்ஸும் அம்பானியோடைய அவங்களுடைய மோட்டோலாம் வேற, பிஸ்னஸ் 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 அப்படி போய்கிட்டு இருக்கிறனால அவங்களுடைய இருப்பு அமௌண்ட்டு கூட்டிக்கிட்டே போகுது. ஸோ அவங்க ஒரு டைப் பிஸ்னஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்ககிட்ட இருக்கிற பணம் ஒசாமா பின்லேடன்ட்ட இருந்தா என்ன ஆகும்? ஸோ திஸ் வாஸ் த டிஃபரன்ஸ். அப்போ அதிகாரம் யார் கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு படத்துல கூட விஜய் சொல்லுவாரு, இந்த சீட்டு வந்து முக்கியம் இல்லை, இந்த சீட்ல உட்கார்றான் பார்த்தியா அவனுடைய பவர்ன்னு சொல்லுவாரு. பட் அது படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கே ஒழிய அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலா வருதுன்னு பாருங்க. அந்த இடத்துல உட்கார்ந்த எப்படி வர்றான், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருந்தா அது ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோமே ஒழிய அதை நம்ம ரொம்ப சீரியஸாலாம் நம்ம வந்து இன்னைக்கு யாரும் எடுத்துக்க மாட்டேங்காங்க. அதை ஒரு நடிகர் ஒரு டைலாக் பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் முந்தைய படங்கள்ல 1980s 1990s வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல படங்கள் வந்துச்சு நான் நினைக்கிறேன். அதுலலாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு வசனமுமே ஆடியன்ஸை, மக்களை டார்கெட் பண்ணி இருந்தது. எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஏதாச்சும் ஒவ்வொரு டைலாக்ஸ் வரும். ஸோ ஆஃப்டர் த 90s பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மாஃபியாக்குள்ள போன மாதிரி தான். அவங்க எதுக்கு படம் எடுக்கிறாங்க, ஏன் படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் வாரத்துக்கு இத்தனை படம் ரிலீஸ் ஆகணுங்கிற டார்கெட் மட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கன்க்ளூடிங் மை செஷன் வித்தின் 2 minutes. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தலைவர்
அப்படிங்கிறவர் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு 4 பாயிண்ட் 4-5 பாயிண்ட் வச்சிருக்கேன். என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், ஒரு டிசிஷன் மேக்கரா இருக்கணும். கடைசியா வந்து நான் ஒரு 2-3 பாயிண்ட்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், டைம் இல்லை. பட் இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன். பட் ஆல்ரெடி செஷன் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு தலைவன், ஒரு இன்னைக்கு உள்ள ஒரு வீட்டுடைய தலைவன் தலைவியோ தான் குழந்தைய எப்படி கெடுக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு 1 கொடுக்குற இடத்துல 10 கொடுத்து அந்த குழந்தைக்கு அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்காம அந்த குழந்தைய ஊனமாக்குறாங்க. அந்த குழந்தை அப்போ சந்தோஷமா இருக்கும், பட் ஃபியூச்சர்ல வலினா என்னன்னு தெரியாது, வேதனை என்னன்னு தெரியாது, ஒரு தோல்வினா என்னன்னு தெரியாம ஒரு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேரண்டிங் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் டெய்லி நாங்கள் ஸ்கூல்ல பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நான் அதோட பலன் இல்லை, அந்த பேரண்ட்ஸ் பண்ற இதனால இந்த பிள்ளைகள் என்ன டார்ச்சர் அனுபவிக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட். ஸோ அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, விஷனரி, குட் திங்கர், அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு லீடர் அப்படிங்கிறவர் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அந்த ரோல் மாடல் அப்படின்னாலே இவர் தான். அப்போ ஏன்னா அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு தான் நம்ம அவங்களோட செயல்பாடை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ ஒரு ஹெட் ஷுட் பி ஒரு குட் ரோல் மாடல் அப்படிங்கிற பாயிண்டோட எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். ஸோ சிறப்பான ஒரு தகவல். நாம் படிக்கிறது மூலிமா ஒரு 50%, அதை மற்றவங்கிட்ட பகிரும்போது ஒரு 25%, உரையாடல் கேள்வியாக அதை வந்து எழுப்பி தெளிவு பெறும்போது முழு நன்னூல் சொல்கிற மாதிரி 100%, அதே மாதிரி டைட்டானிக் படத்தில் ஆரம்ப காட்சிகளும் அது வந்து மூழ்கும்போது அந்த கப்பலுடைய மாலுமையை, அடுத்து நாட்டாமை படம், பாகுபலி, இப்படி பல செய்திகளை சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு தலைவன் தலைவி வந்து குழந்தைய எப்படி பாழ் பண்ணுறாங்க. அதாவது குழந்தை ஊனமாக இருந்தால் அதுக்கு சொத்து சேர்த்து வைங்க, நல்லா இருக்கிற குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைத்து குழந்தைய ஊனமாக்காதீங்கன்னு கர்மவீரர் காமராஜோட வரிகளோட முடிச்சிருக்காரு. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், விஷனரியாக இருக்கணும், டிசிஷன் மேக்கிங் இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், பொறுப்பை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும், மொத்தத்தில் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு ஏராளமான தகவல்களை உரையாடல்கள் மூலியமா கொடுத்த சூரியநாராயணன் சார் நன்றி தெரிவித்து நம்ம பின்னோட்டத்துக்கு போகிறோம். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். தேங்க்யூ அருணகிரி சார். அருமை சாருடைய செஷன் ஆக்சுவலி அதுவும் போல நிறைய இன்ட்ராக்ஷனோட இருந்தது. ஆக்சுவலி தலைவருக்கு என்னென்னலாம் வேணும்னுட்டு மக்கள்கிட்ட ஒரு இது வைக்கும்போது அழகாக எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி, நம்ம நாலேஜபிளா இருக்கணும் அப்படின்னு நிறைய செய்திகள் அழகாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு தலை போது நம்ம பெரிய நாட்டோட தலைவர் பார்க்குறோம். ஈவன் ஒரு குடும்ப தலைவரே மிகப்பெரிய ஒரு நாட்டோட தலைவனுக்கு எந்த பொறுப்பு இருக்கோ அதோட அதிகமான பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற வகையில அருமையான ஒரு ஸ்பீச் இருந்தது. சூப்பரா இருந்தது சார். நல்ல தலைங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சூப்பரான செஷன். தேங்க்யூ அசோக் சார், சாரி சூர்யா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அருணகிரி சார். நன்றி நன்றி ரமேஷ் சார். சிறப்பான ஒரு ஃபீட்பேக் கொடுத்த ரமேஷ் சாருக்கு நன்றி தெரிவித்து அடுத்ததா நித்யாதேவி மேடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சூப்பரா இருந்துச்சு. நிஜமாவே நல்ல தரவுகள், நல்ல சிறப்பா சொன்னீங்க. மென்மேல் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி நித்யாதேவி மேடம். அடுத்ததா வீரசேகரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி நல் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்கள் வந்து டைட்டானிக்கில் ஒன்று சொன்னப்போ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த டைட்டானிக்கு அந்த விபத்து நடந்ததுக்கே ஐஸ்பர்க்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெளியில் தெரியும், மற்ற ரொம்ப பகுதி உள்ளதான் இருக்கும்.
இன்னைக்கு வாழ்க்கையிலையும் நம்ம மீட் பண்ணுற பல இடத்துல இந்த ஐஸ்பர்க் தான் இருக்குது. இது நல்லதா கெட்டதானே தெரியாமல் அதனுடைய டிரான்ஸ்பரன்சி இல்லை. அந்த மாதிரி உள்ள இதுலேயும் ஒரு அருமையான கருத்து சொன்னாங்க. பேரண்டிங் இன்னைக்கு என்ன இருக்குன்னா டாமினேஷன் இருக்குது. என் பையன் தானே, நான் ஏதோ சொல்லுவேன், நீ இப்படி தான்டா நடந்துக்கணும், அல்லது அவனுக்கு நம்ம கிடைக்காததெல்லாம் செய்யணும், எல்லாம் சரி. ஆனால் ரோல் மாடல்னு வர்றப்ப தான் கொஞ்சம் பிரச்சனை வருது. என்ன சொல்றிய, நீ மட்டும் டிவி இவ்வளோ நேரம் பார்க்குற அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த ஈவன் ஃபார் பேரண்ட்ஸுக்கும் அந்த இது ரோல் மாடல் பிரச்சனை வருது. இது காட்ஃபாதர் மரிய பூசோ அவர் எழுதினப்ப இன்னொரு புக்கில் அது நேம் மறந்துட்டேன், சாரி. அதில் ரீசனிங்னு சொல்லுவார். எதுக்குமே முதல்ல போய் கேங்ஸ்டரை ஒழிச்சிட்டு நீயா நானா பார்த்துருவோன்னு அடித்து ஒழிச்சிடுவாங்க. இதில் ரீசனிங், எப்பா நீ இப்படி பண்ணினா நான் இப்படி பண்ணுவேன், உனக்கு இந்த நஷ்டம் வரும், எனக்கு இந்த நஷ்டம், நம்ம அமிக்கபிளாக போவோம், இப்படி உனக்கும் நஷ்டம் வேணாம் எனக்கும் நஷ்டம் வேணான்னு. அது மாதிரி ரீகாயில்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் வெரி ஷூர். அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள சமுதாயம் அடுத்த ஜெனரேஷனை கொண்டுட்டு போகிறப்ப ரொம்ப அமிக்கபிளாக ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவது எல்லோருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியது பிறருக்கேன்னு. பேரண்ட்ஸ் அப்படி ஆகிடக்கூடாது, எனக்கு எல்லாம் சொல்லுவேன் நான் மட்டும் அப்படி இருக்க மாட்டேங்கிறது இல்லாமல். அதுக்கு ஒரு புது கவிதையாக ஒன்று படித்தேன். என்ன படித்தேன்னா, தரணியையே தவறு கூறும் தருக்கன் நானோர் பரணியிலே வாழுகின்ற நிலை ஏற்பட்டால் தத்துவங்கள் பகருகின்ற எனது வாய்தான் தப்பிதங்கள் பேசாது என்பதேது. நான் இன்னைக்கு தத்துவமாக பேசிகிட்டு இருப்பேன், நான் ஒரு ஸ்டேஜுக்கு என்னை லீடர் ஆக்கிட்டு இந்த இதுக்கே பிரசிடெண்ட் ஆக்கிட்டீங்க, அதுக்கு மேலேயோ எப்படியோ ஆக்கிட்டீங்கன்னா நான் பிக் பிரதர் ஆகி வேற மாதிரி போவேன். தத்துவங்கள் அது மாதிரின்னு. ரொம்ப நல்ல செஷன், தேங்க்யூ சார். அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். வேற யாராவது பின்னூட்டம் வழங்குன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே டைரெக்டாக பேசலாம். நன்றி சிவகணி மேடம். தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டம். அப்பளைக்குரிய காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான செக்ஷன் சார். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் நாம் அனுபவிக்காத பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தாய்மார்கள் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது பிள்ளைகள் அனுபவிக்கின்றார்களா, பிள்ளைகள் வேறு வழியில் செல்கின்றார்களா என்பதை அவர்கள் கவனித்தால் நன்றாக இருக்கும். பணம் என்பதை ஒருவரிடம் இருந்தால் பணத்தை குவித்துதான் வைக்க வேண்டும். ஆனால் டாடா பிர்லா போல இருந்தால் மனதை மற்ற மனங்களை நாம் குவித்து வைக்கின்றோம் என்று ஒரு பெருமையோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் பெருமை. நாட்டில் உள்ள மக்கள் அவர்களை பாராட்டுவார்கள். பணம் ஓரிடத்தில் குவிந்தால் அது அவன் பணக்காரன் என்று தான் சொல்லுவானே தவிர அவர் நல்லவன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் என்ற கருத்தை இன்று பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். அடுத்ததாக சுனிதா மேடம், உங்களுடைய பின்னூட்டம். வணக்கம் சார், அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். எங்களையும் நல்லா யோசிக்க வச்சிங்க. நாங்களும் எங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ட்ராக்டிவ் செஷனாக கொண்டு போனது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி மேடம். சார் தலைமை ஆசிரியராக இருக்காங்க. ஸோ கிளாஸ் எப்பவுமே இன்ட்ராக்டிவாக சிந்திக்கிற மாதிரி அவருடைய செஷன் இருக்கும். வேற யாராவது பின்னூட்டம் தரலான்னா நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். கண்ணன் ராஜன் சார், சிங்கத்துக்கு வாளாக இருப்பதை விட எறும்புக்கு தலையாய் இருப்பது பெருமை அப்படின்னு போட்டிருக்காரு. சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் வித் நைஸ் சினிமா கோட்ஸு அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் பார்ட்டிசிபென்ட்ஸு, தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. லாவண்யா மணிமுத்து மேடம், நைஸ் செஷன் சார், தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் நைஸ் டே ஆல் ஆஃப் யூ போட்டிருக்காங்க. வேற யாராவது பின்னோட்டம் தரணும்னா பேசலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போகிறோம். சார் உங்களுடைய ஏற்புரையை தரலாம் சார். ஓகே சார், நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக்ஸுக்கு நன்றி. ஸோ இந்த ஒரு காலை பொழுது என்ன சொல்றது, ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னது இந்த குளிரான சமயத்தில் எல்லாரும் வந்துட்டீங்க, உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்துட்டீங்க அப்படின்னு நான் மேக்ஸிமம் சொல்கிறது கிடையாது.
அது சொல்லவும் கூடாது அப்படின்னு என்னுடைய மென்டார்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பட் என்ன விஷயம்னா, இந்த நற்புணரி நான் அகெயின் இதை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். இந்த 2022 லாஸ்ட்ல நானும் நமது ஃபவுண்டரை முதல்ல நான் அங்கே தான் சந்திக்கிறேன். எங்கன்னா சேலம் பஞ்ச் குருகுலம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபாரத்தில், ஐ மீன் அந்த ட்ரைனிங் ஃபோரத்தில் நாங்கள் 2 பேருமே ட்ரெயினர் ஆகிறதுக்குரிய இதில் சந்தித்தோம். அது முடிச்ச உடனே அவர் இங்கிட்ட ஒரு ரோல் எடுக்கிறாரு. இங்கிட்ட ரோல் எடுக்கும் போது நற்புணரி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இத்தனை பேர்த்த ஒரு ஸ்கில்டு பர்சனாக வெவ்வேறு டாப்பிக்கில் வெவ்வேறு ஆளுமைகளுடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நற்புணரி கேட்கும் போதே எனக்கு அப்படி பூஸ்டப்பாக இருக்கும். வெவ்வேறு ஆளுமையுடன் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கும் போதே அது நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வரும்போதே ஒரு இவர் ஆக்சுவலி 2 days முன்னாடியே கேட்டாங்க. பட் எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருந்துன்னு சொல்லிட்டு இல்லை முடியலன்னு சொல்லிட்டேன். பட் அகைன் பண்ணும்போது மறக்க முடியல. இன்னைக்குமே எனக்கு அந்த வாய்ஸ் இருந்தது. பட் நான் முதலே கேட்கல அந்த கேள்வி. ஏன்னா முதலே நம்ம நெகட்டிவாக பேசிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்கல. பட் அப்படி இருந்தாலுமே இந்த வாய்ஸை கேட்டு ஒரு 50 நிமிடங்கள் கூட இருந்து இன்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எடுத்துக்கிட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இருந்த அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் மிக்க நன்றி. அகைன் நற்புணரி டீம் மற்றும் உங்களோட ஃபவுண்டர் குமரேசன் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சூரியநாராயண் சார். ஸோ இந்த நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. நட்புணரி உறவுகளின் வேண்டுதலோட உலகின் எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம்.